ஃபினாலே ஷூட் முடிஞ்சிருச்சா, எப்படி அப்டேட் கிடச்சது சிஸ்டர்னு கேட்டிருக்கீங்க. அதை சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம். இவ்வளோ நாள் என் கூட ட்ராவல் பண்ணி நான் தப்பு பண்ணாலும் கரெக்டாக சொன்னாலும் எல்லாத்துக்குமே என் கூட இருந்து சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். இந்த சேனல் வேணான்னு சொல்லி போகிறதுக்கு ரொம்ப டைம் ஆகாது. ஆனாலும் கூட என்கிட்டேருந்து என் தப்பை எடுத்து சொல்லி என் கூடயே ட்ராவல் பண்ணியிருக்கீங்க. நிஜமாக அவங்க எல்லாரையும் சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னு நான் ட்ரை பண்ணுவேங்க. பட் அது ப்ராக்டிக்கலி பாசிபிள் கிடையாதுல்ல. நிறைய பேர் பார்க்கும்போது எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி ரிவ்யூ பண்ணுறதுங்கிறது நடக்காத காரியம். ஸோ உங்களோட ஃபீலிங்ஸ் ஏதாவது ஒரு இடத்துல ஹர்ட் பண்ணி தான் ஐம் ரியலி சாரி. அந்த மாதிரி அந்த கண்டஸ்டன்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ரொம்ப ரொம்ப சாரி. சரி, இப்போ நான் என்ன நடக்குதுன்னு சொல்லிடுறேன். நேற்றுக்கே வந்து ஷூட்டிங் வந்து பாதி தான் முடிஞ்சிருக்கும். மிச்ச பாதி ஃபினாலே, அதாவது ஃபஸ்ட்டு டாப் 2 வந்து செலக்ட் பண்ணுறதெல்லாம் வந்து இன்றைக்கி தான் செலக்ட் பண்ணுவாங்க. இன்றைக்கி செலக்ட் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, அதே ட்ரெஸ்ஸு அதே மேக்கப் எல்லாமே போட்டுட்டு அப்படியே வருவாங்க. நடக்கிறது 2 நாளாக நடக்கும். ஆனால் நமக்கு காட்டுறது ஒரே நாள் நடக்கிற மாதிரி காட்டிடுவாங்க. எல்லோரும் ஒரே ட்ரெஸ்ஸில் வந்து அவங்களுக்கு நேற்றுக்கே ஃபினாலே முடிக்கிறதுக்கு ரொம்ப டைம் ஆகாது. பட் நேற்றுக்கே முடித்தோன்னா எப்படியும் அந்த வின்னரோட பிக்சரு அதெல்லாம் வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க சோஷியல் மீடியாவில். அதனால் அவங்க வந்து இது 2 டேஸாக ஸ்ப்ளிட் பண்ணி நடத்துகிறாங்க. இப்போ நேற்று வந்து அந்த டாப் 4 செலெக்ஷன், டாப் 3 செலெக்ஷன் எல்லாமே நடந்திருக்கும். அதுக்கப்புறமா வந்து விஜய் சேதுபதி சார் போயிருப்பார். திருப்பி இன்றைக்கி ஆஃப்டர்நூன் வருவார். வந்து டாப் 2ல் ஒரு ஆளை செலக்ட் பண்ணுவாங்க. செலக்ட் பண்ணி அந்த வின்னர் அனௌன்ஸ்மெண்ட்டு, வின்னருக்கு ப்ரைஸ் மணி எல்லாமே கொடுத்து முடிச்சுட்டு போயிடுவாங்க. இது எல்லாமே இன்றைக்கி ஆஃப்டர்நூன் நடக்கும். ஆனால் நமக்கு வந்து ஈவினிங் 6 o'clock டெலிகாஸ்ட் ஆகும். எப்படி ஆகும்னா எல்லாமே ஒரே நாள் நடந்த மாதிரி நமக்கு காட்டுவாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்லைட்டாக அவங்க மேக்கப்லலாம் லைட்டான டிஃப்ரென்ஸ் இருக்கும். நேற்று பண்ணதுக்கும் இன்றைக்கி பண்ணதுக்கும் நீங்கள் பாதிக்கு மேலே எபிசோட் பார்க்கும்போது அதில் க்ளீனாக அப்சர்வ் பண்ணிங்கன்னா அந்த வித்தியாசம் உங்களுக்கு தெரியும். திவ்யா வின்னர், சபரி ரன்னருங்கிறது எனக்கு கிடைச்ச அப்டேட். அவங்களுக்கு கையில் இன்னும் ட்ராஃபி போகல. நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்டதுனால வீடியோவை போட்டிருக்கேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.